போர் குண்டுகள் அது மனுஷங்கள மட்டும் கொல்றதில்ல. ஒவ்வொரு போர்க்களத்திலையும் யாருமே பேசாத, நியூஸ்ல வராத ஒரு அமைதியான பலியாடு இருக்கு. அதுதான் நம்ம பூமி. கிரீனர் வேர்ல்டிலிருந்து இது ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட். வருஷம் 2026 பிப்ரவரி மாசம் உலகம் முழுக்க நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல அமெரிக்கா ஈரான் மோதிர நியூஸ் தான். போரோட கொடூரமான காட்சிகள் நம்ம மனசை ரொம்பவே பாதிக்குது. மறுபடியும் ஒரு போர் மேகம் நம்மள சுத்தி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த போரோட உண்மையான பலியாடி யாரு? நாம பாக்குற இந்த மனித இழப்புகளை தாண்டி வேற யாருக்காவது பெரிய பாதிப்பு இருக்கா? ஆமாங்க, அது நம்ம பூமி தான். இந்த விளக்கத்தோட முக்கியமான கருத்தே இதுதான். எந்த ஒரு போரிலும் அதிகம் பேசப்படாத மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது நம்மளோட சுற்றுச்சூழல் தான். சரி, முதல்ல ராணுவத்தோட கார்பன் தடத்தை பத்தி பார்க்கலாம். நிறைய சர்வதேச சுற்றுச்சூழல் சட்டங்கள் பல நாடுகளை கட்டுப்படுத்தும். ஆனா இந்த சட்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குன்னா அது ராணுவம் தான். ஒரு பெரிய அரக்கனோட பசி மாதிரி ராணுவத்தோட எரிபொருள் தேவை பயங்கரமா இருக்கும். ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட்டு 1 மணி நேரம் பறக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான கேலன் பெட்ரோலை குடிச்சிடும். அது மட்டும் இல்ல, தரையில டேங்கு, மத்த வாகனங்கள்னு ஒரு பெரிய நகரமே புகை கக்கிக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இந்த புகையும் வெடிமருந்துலேருந்து வர்ற நச்சும் நம்ம பல வருஷமா கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்த நினைச்ச புவி வெப்பத்தை சில நாள்லயே பழையபடிக்கு கொண்டு போயிடும். இந்த ஒப்பீட பாத்தீங்கன்னா விஷயம் எவ்வளோ சீரியஸ்னு புரியும். ராணுவம் வெறும் கொஞ்ச நாள்ல வெளியிடுற கார்பன் பல நாடுகள் ஒரு வருஷம் முழுக்க வெளியிடுற கார்பனுக்கு சமம். இதுதான் போரோட மறைக்கப்பட்ட சுற்றுச்சூழல் விலை. சரி, ராணுவத்தோட பாதிப்பு காத்துல மட்டும்தானா? இல்லவே இல்ல. இப்ப போர் நடக்கிற இடத்துக்கே போவோம். அதாவது பெர்ஷியன் வளைகுடா. அங்க நீல நிற கடலுக்கு அடியில ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. பெர்ஷியன் வளைகுடாங்கிறது சும்மா கடல் மட்டும் இல்ல, அது ரொம்ப அரிதான பவளப்பாறைகள், டால்பின்கள், கடல் ஆமைகள்னு நிறைய உயிரினங்களோட வீடு. ரொம்ப முக்கியமான ஒரு கடல் சூழல் மண்டலம். ஆனா இந்த இடத்துல போர் தீவிரமாகி அங்க இருக்கிற எண்ணெய் கிணறோ கப்பலோ தாக்கப்பட்டா என்ன ஆகும்? 1991ல நடந்த வளைகுடா போர்ல இதே மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் பேரழிவு நடந்துச்சு. இப்போ அதே வரலாறு நம்ம முன்னாடி வந்து நிக்குது. மில்லியன் கணக்கான பேரல் கச்சா எண்ணெய் கடல்ல கொட்டுச்சுன்னா அது இந்த கடல் சூழலையே பல வருஷங்களுக்கு அழிச்சிடும். அது யாராலையும் தடுக்கவே முடியாது. இந்த பாதிப்பு கடலோட மட்டும் நிக்காது. வெடிபொருட்கள்ல இருக்கிற ரசாயனங்கள், ஈயம் மாதிரியான பொருட்கள்லாம் மண்ணிலையும் நிலத்தடி நீர்லையும் கலந்து அதை விஷமாக்கிடும். பல வருஷங்களுக்கு அந்த நிலத்துல ஒரு சின்ன புல்ல கூட முளைக்க வைக்க முடியாது. ஆனா இந்த அழிவெல்லாம் போர்க்காலத்தோட நின்னுடுமா? நிச்சயமா இல்ல. எங்கேயோ நடக்கிற இந்த போரோட அலைகள் நம்ம வீட்டு வாசலை எப்படி தட்டுதுன்னு இப்ப பார்க்கலாம். இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேக்குறது புரியுது. பல்லாயிரம் மைல் தூரத்துல நடக்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்? இதோ இப்படிதான். போர் ஆரம்பிச்சதும் கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் மாதிரி ஏறும். உடனே உலகத்துல எரிசக்திக்கு தட்டுப்பாடு வரும். அப்போ பல நாடுகள் கிளீன் எனர்ஜியை விட்டுட்டு மலிவா கிடைக்கிற நிலக்கரியை எரிக்க ஆரம்பிப்பாங்க. இதோட விளைவு புவி வெப்பமடைதல் அதிகமாகி இலங்கை மாதிரி தீவு நாடுகள்ல திடீர் வெள்ளம், பெரிய புயல்னு இயற்கை சீற்றங்கள் அதிகமாகும். எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீர்வு இருக்கு. இந்த ஒரு வரி நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்துது இல்லையா? நம்ம தனித்தனியா பண்ற சின்ன சின்ன சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளை விட போரை நிறுத்துறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு இது காட்டுது. அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுஷங்க கண்டுபிடிச்சதுலயே பெஸ்டான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிளைமேட் சொல்யூஷன் உலக அமைதிதான். இந்த போர் சீக்கிரமா முடிவுக்கு வரணும்னோ, உலகத்திலையும் நம்ம பூமியிலையும் அமைதி திரும்பணும்னோ நாமளும் சேர்ந்து குரல் கொடுப்போம். ஏன்னா இயற்கைக்கு எல்லைகள் கிடையாது, அமைதிக்கும் தான்.